வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த 3Dயில் அந்த சாலிட் எடிட்டிங் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் காலம்லேருந்து இந்த ஸ்லைஸ் அப்படின்ட்டு ஒன்று அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கமெண்ட் அண்ட் அது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸும் கூட பண்ணுவோம். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம இப்போ ஒரு ஆப்பில் வச்சுட்டு கத்தியை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணுறோமா, அது 2 பார்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்டாக பிரியுதா, அதுதான் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்ம அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் இங்கேருந்து இங்கே ஒன்று இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சா, இதை வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறோம். ஸ்லைஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறோம். இப்போ 2 ஆப்ஜெக்டையும் ஸ்லைஸ் பண்ணணுன்னா வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு அந்த ஆக்சிஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்கணும், எவ்வளோ வேணும்ன்ட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுதா, ஒரு ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம யூனியன் பண்ணல, எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அதனால் ஒன்று இது ஒரு இதுவாகிடும், இது ஒன்று ஆகிடும், இது ஒன்று 2ஆக இருந்தது 4ஆக ஆகிடுச்சு. இப்போ அதிலே வந்துட்டு Ctrl+Z நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டாக தான் இருக்கா. அதுலேயே வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்குங்க. நல்லா ஸ்லைஸ் அப்படின்ட்டு போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். என்டர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆக்சிஸ் கொடுத்துட்டேன். அண்டு என்ட்ரு கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் நான் இந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணதால் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வந்துட்டு ஸ்லைசிங் ஆகியிருக்கு. அண்டு இந்த ஆப்ஜெக்ட் வரையும் தான் கொண்டு போனேன் ஆக்சிஸ், ஆனால் அது ஸ்லைஸ் ஆகலை. அதனால் ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து ஸ்லைஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த ஸ்லைசிங் அப்படின்றது. நம்ம இந்த வீடியோவில் ஸ்லைசிங் பற்றி மட்டும்தான் பார்க்கலான்னு வந்தோம். நான் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.